ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் பஞ்சிங் தமிழன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம கிளாஸ் கோட் ரேங்க் புஷிங் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்மளும் G18 கன்று பிஸ்டல் எடுத்துட்டோம். சரி எப்படி ஆரம்பிட்டு கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் கிளாஸ் கோட் ரேங்க் புஷ் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ஏரியா பசங்க, உங்கள் தெரு பசங்க அப்படி யார் இருந்தாங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே பேசினாலும் வெளியே அந்த பசங்க வந்தாங்க, வெளியே டீமில் அப்படியே சிங்கிளாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு வெளியே அந்த பசங்க வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஆறதுக்கு கஷ்டம். போட்டு ரிவே பண்ணுறதுக்குலாம் வரமாட்டாங்க. ஒருத்த வேறு சுற்றின்னு வரான், அவனுக்கு தலைமையில் வையும் 99 அவன் வையும், அவன் டவுன் ஆகிட்டான். இன்னொருத்த வேறு வரான், அவனை அடிக்கிறேன், அடியவே மாட்டுக்கு உள்ளே போயிட்டான். சரி சட்டுன்னு பாஸ்ட்டு போட்டு அவனை திரும்பி அடிச்சு டவுன் பண்ணுறான். வெளியே போகலான்ட்டு போகிறான், கீழே வர நம்ம ப்ரோவை டவுன் பண்ணிட்டான். சரி அவனை தரமாக ஐத்தி பிடிச்சான்னா அது ரெட் கலர் வேறு போட்டான், அது என்னன்னு தெரில. அவனையும் டவுன் பண்ணிட்டான். பின்னாடி வர அந்த ஸ்ப்ரே போடுறான். சரி அதில் தப்பிச்சு வந்துட்டேன், பாஸ்ட்டு போட்டு. நாங்கள் பாருங்கள், இது கத்தி தூக்கின்னு வராங்க வெட்டத்துக்கு. நம்மள அவ்வளோ கோவமாகறான். நம்மள 3 பேர் டவுன் வேறு பண்ணிட்டோம், அதனால் கோவமாகறான் நம்மளுக்கு. சரி அவனை அடிக்கிற ஓட்டான். சரி நம்ம இந்த ஓரத்தில் போனால் டக்குன்னு எகிரி வெட்டுருவான். நம்ம இது ஓரத்தில் போகலான்னு போனோம், கரெக்டாக எகிரி வெட்டுறான். ஆனால் மேலே போடல, அடிச்சு மஸ்ட் எய்ஸ் வச்சிட்டேன். இந்த எய்ஸ் வச்சுட்டு ஒரு சந்தோஷத்தில் எமோட் போட்டேன். எய்ஸ் என்னங்க, எய்ஸ் வச்சா வேறு ப்ளூ கலர் நோ எரியுது முதுகலாம். சரி செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிசான் கன்று எடுத்துட்டேன். இந்த ரவுண்டும் எப்படி ஆற போகிறோன்னு தெரியல. டீம்மேட் வேறு டப்புன்னு வின்ட்டானுங்க. இந்த ரவுண்டு கொஞ்சம் அடிச்சா தான் நம்மளே தான் அடிக்கணும் போலிது இந்த ரவுண்டும். சரி பிசான் எடுத்துட்டுனாங்க, ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. சரி ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு இந்த கிளாஸ் கோட் நினைக்கிறவே இந்த இடம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஜம்ப் பண்ணி ஆடலாம், நல்லாயிருக்கும் இடம். சரி நம்மளும் ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கோம். எவனோ வர மாதிரி தெரில. சரி இங்கே நின்று பார்த்துனுக்கிறேங்க எவனோ வருவானான்ட்டு. அவன் நம்ம ப்ரோ வேறு ஜம்ப் பண்ணி போயினுக்கிறான். நாங்கள் பின்னாடி வேறு அந்த பக்கம் வேறு அடிக்கிறானு சத்தம் கேட்குது. சரி பின்னாடி அவனா வருவானான்ட்டு வந்து பார்த்தா நம்ம டீம்மேட் வேறு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா வந்துட்டான் பொழுது, அந்த பக்கம் வந்துட்டான். நம்ம டீம்மேட் வேறு டவுன் பண்ணிட்டாங்க. சரி நம்ம ப்ரோ வேறு அடிக்கிற, நான் அடித்தா ஓசியில் வந்துச்சு நம்மளுக்கு. சரி கீழே அவனை இறங்கி போய் முடிச்சிடான்னு போனால் டக்குன்னு எகிறான் ஒருத்தான். அவனை அடித்தான், அதுவும் ஓசிகள் தான். சரி போனால் நம்ம டீம்மேட் டவுன் ஆகிட்டாங்க. சரி நம்ம போய் அடித்தா தான் வேலை வந்துட்டு போனேன். ஆனால் அங்கே முதல் டவுன் அவன் ரிவே ஆகிட்டுக்கிறான். சரி 2 பேரும் தாரமாக ஐத்தி பிடிச்சி ஜோன் வேறு வந்துச்சு. அப்படியே ஜம்ப் பண்ணி வெளியே வந்துட்டான். ப்ரோ கூட டீம்மேட் கூட ரிவே பண்ணல, அவனை செத்துனான். சரி பாஸ்ட்டு போட்டு வந்துட்டு ஜம்ப் பண்ணி பார்த்துனுங்கிறேன். அவன் ஆளே இல்லை. சரி இந்த மேட்ச் ஆச்சா எய்ஸும் வந்துடும் பார்த்தா பின்னாடி பாஸ்ட் போட்டு வரேன். எப்படியே எகிரி ஆகிட்டு வச்சுங்க. செகண்ட் ரவுண்டு எய்ஸ் அடிச்சிட்டேன். திருப்பி எமோட் போட்டுங்க, எய்ஸ் வச்சிரும். தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. தேர்ட் ரவுண்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. க்ளோவில் எல்லாம் எடுத்து நான் இங்கே டீம் மட்டும் ஒரு சரியாகவே ஆட மாட்டுறாங்க. 2 ரவுண்டாக நான் மட்டும் தான் ஆடுனுக்கிறேன். இந்த ரவுண்டை வச்சு கொஞ்சம் அடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். நானே தான் ஆடுனுக்கிறேன். முதல்ல கில் டவுன் பண்ணுவானே, கில்லு முடிச்சு விட்ருங்க. அப்போ தாங்க எல்லாம் ரிவே பண்ணி நம்மளே வந்து அடிப்பானுங்க அவனுங்க. அப்போ அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகும். முதல்ல கில் பண்ணிங்கன்னா முடிச்சு விட்ருங்க. சரி இந்த பக்கம் வந்து எவனா இருப்பானான்னு பார்த்தா எவனும் இல்லை. சரி வீட்டு மேலே போயிட்டு எவனா வருவானான்னு பார்த்தேன், எவனும் வரல. பார்த்தா ஒருத்தன் சைடில் வரான், கன்ஃபார்ம் டயர் மேலே எகிட்டான். அவனை அப்படியே தரமாக ஐத்தி பிடிச்சிட்டேன். பிசானில் ஐத்தி பிடிச்சிட்டு சரி அப்படியே உக்காந்துருந்தேன், எவனா படிக்கட்டில் ஏறுவானான்ட்டு. பார்த்தா கரெக்டாக ஏறான். அவனை அப்படியே தரமாக ஐத்தி பிடிக்கிறேன். கொஞ்சம் ஜஸ்ட்டு இல்லை எண்ணெச்சிட்டு இருப்பான். அவனே ஐத்தி பிடிச்சி சரி ஒரு ஹெல்த்து போட்டுக்கலாம் சூப்பர் மெடிக்கிட்டு அப்படின்ட்டு ஹெல்த்து ஒன்று போட்டுன்னு இருந்தேங்க. போட்டு பார்த்தா நம்ம டீம்மேட் வர ஒருத்தர் டவுன் பண்ணிட்டான். எல்லாம் எய்ஸ் அடிக்கலான்னு பார்த்தேன். எந்த ரவுண்டு கூட டீம்மேட் டவுன் பண்ணிட்டாங்க. சரிங்க நம்ம ஒரு கில்லாச்சு அடிக்கலான்ட்டு M10 மாத்திரம் M10 புல்லட் இல்லை. சரி திருப்பி M5 மாற்றிக்கின்னு இன்னொருத்தனை அடிக்கலான்ட்டு போனால் அடிச்சு முடிச்சிட்டாங்க. தேர்ட் ரவுண்டும் எய்ஸ் அடிச்சு 2 ரவுண்டாக எமோட் போட்டேன். இந்த ரவுண்டு எமோட் போட முடியல, 2 கிலோ தான் அடித்தேன். சரி 4 லாஸ்ட் ரவுண்டு அடிச்சிடலான்ட்டு M10லாம் மேக்ஸ் பண்ணிட்டு சரி ஏறி போய் அடிச்சிடலாம். ஒன்றும் வேறு ரொம்ப லேட் ஆகுதுங்க. முடிஞ்ச வரையும் பக்கத்தில் பசங்க வச்சு ஆனிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக மாஸ்டரு இல்லை ஹீரோய்க்கு புஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இந்த இதில் நாங்கள் 3 பேர் ஒரே ஃப்ரெண்ட்ஸு தான் நாங்கள் 3 பேரும். சரி M10லாம் மேக்ஸ் எடுத்துகிட்டு பிசான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுங்க.
போயிட்டுங்க ஒரு லாரி மேலே உக்காந்துட்டேன். எவனோ கன்ஃபார்ம் சுற்றின்னு வருவான் அடிக்கலான்ட்டு. எவனும் சுற்றுற மாதிரி தெரியல. இங்கேயே உக்காந்துங்க கொஞ்ச நேரம். எவனும் வரமாட்டாங்க. அங்கே வேறு சண்டை போடுறானுங்க டீம் மட்டும் ஆப்போனன்ட் இனிமேல். நம்ம ப்ரோ ஒருத்தர் டவுன் பண்ணிட்டான். அப்படியே இவனை சேர்த்துட்டான். சரி டவுன் பண்ண அடுத்த செகண்டே ரிவைவ் பண்ணிட்டாங்க ஆப்போனன்ட்டு. அந்த மாதிரி நம்மள எவனும் ரிவைவ் பண்ண மாட்டாங்க. சரி நானும் எனிமிக்கிறான்ட்டு பாஸ்ட்டு போட்டு பறந்துட்டுங்க போயிட்டு அடிக்கலான்ட்டு. இந்த மாதிரி தான் ஏடிகே வின மாதிரி என் தம்பிங்க மாட்டின்னுக்கிறாங்க. மாட்டின்னு ஜோன்லேயே க்ளோவல் போட்டு மாட்டிக்கினாங்க. ஒருத்தர் டவுன் பண்ணிட்டாங்க. சரி நம்ம கீழே வருவான் M10 எடுத்துன்னு போய் அழுத்தனா சரியான டேமேஜ் எடுத்துட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. சரி டக்குன்னு M10 வேறு லோட் ஆகிடுச்சு. டக்குன்னு லோட் பண்ணிட்டு ஒருத்தர் யார் நான் படிக்கட்டில் அவன் டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ணிட்டு இன்னொருத்தனை வந்துட்டாங்க. க்ளோவில் வேறு போட்டாங்க. ஜோன் வேறு கிட்ட வந்துச்சு. சரி இந்த சந்தில் அடிக்கிறேன் டவுன் ஆகினேங்கிறானுங்க. 2 பேர் டவுன் ஆகிட்டான். ஒரே ஒருத்தனாங்கிறான். சரி போக கூட முடியல. சரி வெளியே வந்துட்டு வெளியே எவனா வருவான்னு பார்த்தா வழி கூட இல்லை. அப்புறம் ஜோன்லேயே ஓடியாரான். அவனை அப்படியே தரமாக ஐத்து பிடிச்சிட்டு ஒரு க்ளோவில் போட்டு இந்த நம்ம பிளேயிங் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.